இன்னைக்கு விஜயதசமி, அதாவது வெற்றியின் திருநாள். இந்த நாளை நார்த் இந்தியாவில் துஷேரான்னு சொல்கிறாங்க, சவுத் இந்தியாவில் தசரான்னு சொல்கிறாங்க. பெயர் வேறனாலும் அர்த்தம் ஒன்றே தான், தெய்வம் அசுரனை வென்ற நாள். விஜயதசமி வந்தாலே நம்ம மைண்டுக்கு வருது மைசாசுரனை வதம் செய்தது. மைசாசுரன் ஒரு பெண்ணை மட்டும்தான் அவனை கொல்ல முடியும்னு அக்னி தேவன் கிட்ட வரம் கேட்டாங்க. அப்போது அந்த வரத்தால் அவன் அகந்தையோடு தேவலோகத்தை ரொம்ப சித்திரவதை செஞ்சான். ஆண் தெய்வங்களால் அவனை வெல்ல முடியல. அதனால எல்லா தெய்வங்களும் தங்கள் சக்தியையும் ஆயுதங்களையும் சேர்த்து உருவாக்கினார்கள். அவங்க தான் மகாசக்தி துர்கை தேவி. 9 நாட்கள் பகலிரவில் கடும் யுத்தம் நடந்தது. மைசாசுரன் உருவம் மாறி சிங்கம், யானை, காட்டெருமை என நிறைய விலங்குகளை போர் பண்ணினான். 10ஆம் நாள் எருமை வடிவில் இருந்த மைசாசுரனை துர்கை தேவி திருசூலம் குத்தி அழித்தாங்க. இதுதான் விஜயதசமி நவராத்திரி நிறைவு. துர்கை மைசாசுரனை வதம் செய்ததுனால இவங்களை மைசாசுர மர்த்தினின்னு அழைக்கப்பட்டாங்க. அர்த்தம் என்னன்னா, அழிவை உண்டாக்கும் அகந்தை எவ்வளவு வலிமையா இருந்தாலும் தாயின் சக்தி முன்னிலையில் வெல்லவே முடியாது. அதே நாள்ல வட இந்தியா பாரம்பரியத்துல ராமன் ராவணனை வீழ்த்திய தினம்னு கொண்டாடுறாங்க. ராமர் அயோத்தியா அரசர் தசரதனின் மகன், தர்மத்தின் சின்னம், விஷ்ணுவின் அவதாரம். தந்தையோட வாக்கை காப்பாற்றுறதுக்காக 14 ஆண்டு வனவாசம் சென்றார். சீதையும் லட்சுமணனும் உடன் சென்றாங்க. அப்ப ராவணன் வஞ்சகமா சீதையை கடத்தினான். ஹனுமன் கடல் தாண்டி லங்கைக்கு சென்று சீதையை கண்டுபிடித்தார். லங்கைக்கு பாலம் வானர சேனையுடன் கடலை கடக்க ஆதி சேது கட்டப்பட்டது. பெரும் போரில் ராமர் அஸ்திரம் மீது ராவனை வீழ்த்தினார். சீதையும் மீட்கப்பட்டார். இந்த வெற்றி தான் நாம் தசரா அல்லது விஜயதசமி நாளில் கொண்டாடுகிறோம். தர்மத்தின் வெற்றி, அதர்மத்தின் அழிவு. 10 தலை கொண்ட ராவணன் அகம்பாவம், காமம், பேராசை, கோபம் மாதிரி 10 தீய குணங்களை குறிக்குது. இது எப்போதும் அழிவுக்கு வழிவகுக்குது. விஜயா என்றால் வெற்றி, தசமி என்றால் 10ஆம் திதி. அதனாலதான் இந்த நாளுக்கு விஜயதசமின்னு பேர். ஆயுத புத்தக பூஜை முடிச்சுட்டு இன்று எல்லா பொருட்களையும் மீண்டும் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. விடியலை தாண்டி நல்ல காரியங்கள் ஆரம்பிக்க மிக சிறந்த நாள்னு கருதுவாங்க. குழந்தைகளுக்கு அன்றே விச்சாரம்பம், அதாவது அகர் முதல எழுத்து எழுத வைக்கும் சடங்கு செய்வாங்க. வாழ்க்கையில் புதிய சாப்டர் ஆரம்பிக்க பெஸ்ட் டே இதுதான். அதனால எல்லாருக்கும் என்னோட இனிய விஜயதசமி மற்றும் தசரா தினம் வாழ்த்துக்கள்.